பட்டை மேலே விழுந்துடுது. மேலே விழுந்த உடனே சொந்தக்காரர் எங்கே இருக்கிறாங்களோ பிறந்த வீடு மச்சன வீடு மாமன் வீடு அவங்க பங்காளி வீடு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எல்லோரும் ஒடியாந்தாங்க. அப்புறம் எல்லோரும் ஒடியார முடியும் நடுவில் எடுத்து போட்டு தென்னை மட்டை விழுந்தா இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி தானே? செத்த மாதிரியே பண்ணுவாங்க. செத்த மாதிரியே பண்ணிடுவாங்க. நடு வீட்டில் கொண்டு வருவாங்களா? அந்த இடத்துல படுக்க வச்சுருவாங்களா? வாசப்படி நேர் நடு வீட்டில் படுக்க வச்சு மஞ்சள் 5000 பட்டு புடவை 5000 பட்டு புடவை எங்கள் பையங்க அண்ணாத்துக்கு எடுத்தது. அந்த பட்டு புடவை கட்டி படுக்க வச்சு அது மேலே மஞ்சள் கொட்டி தொளிச்சு அந்த புது புடவை மேலே அப்படியே மஞ்சள் கொட்டி தொளிச்சு செத்தது போல படுக்க வச்சிருவாங்க. அப்புறம் நெத்தியில பணம் 1 ரூபா வச்சு அதையும் வச்சிருவாங்களா? அப்புறம் படி நிறைய அரிசி நெல் வைப்பாங்க. வச்சு பழந்தாங்காய் வச்சு விளக்கு பற்றி வச்சிருவாங்க. அப்போ ஒரு முறையெல்லாம் வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்களா? எல்லாரும் அழுவாங்க. ஒரு முறையெல்லாம் வருவாங்க. எல்லாரும் வந்து அழுவாங்க. அழுதுபிட்டு அப்புறம் எழுப்பி மாமரம் அடியாக கொண்டு போய் அப்படியே அந்த கட்டுன சீலையாட தலையாட தண்ணி ஊற்றி பதில் புடவை கொடுத்து வேற புடவை கொடுத்து அதை தீ வச்சு விட்டுருவாங்க. அந்த புது புடவை அந்த 5000 ரூபா புடவையை எரிச்சிருவாங்க. அந்த இடத்துலயே எல்லாம் அந்த நெருப்படி எல்லாம் போட்டு அந்த 1 ரூபா காசு அங்கேயே எல்லாம் போட்டு அவத்தைய எரி விட்டுறது. தீ போட்டு எரி விட்டு மறுபடி எண்ணெய் தேய்ச்சி தண்ணி வார்த்து மாமச்சனெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி தண்ணி வார்த்து சோறாக்கி போடுவாங்களா இல்லையா? பின்ன ஒரு சிப்ப அரிசி எடுத்துக்கிட்டு வந்து கறி ஆட்டுக்கறி 5 கிலோ இந்த கோழிக்கறி 10 கிலோ எல்லாம் எடுத்துட்டு வந்து உரம்புறெல்லாம் நிறைய இருக்குதாங்கல்ல. ஒரு சிப்ப அரிசி எல்லாம் போட்டு ஆக்கி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு 5 அந்த உறவு போகிற எல்லாம் வேட்டிச்சீல எடுத்துட்டு பையனுக்கு எடுத்தாந்து கொடுக்கணும். சரி, இந்த அம்மாளுக்கும் சீலை எடுத்துக்கு 5 புடவை வந்துச்சு. அந்த அம்மாளுக்கு அதான் இறந்தது போல எல்லாம் பண்றாங்க. எல்லாமே அதெல்லாம் பண்றாங்க. சீலை 5 புடவை வந்துச்சு. இது வேட்டி பையனுக்கு வேட்டி சரட்டு துண்டு இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் தான் அவைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்படி இல்லை, அப்படியே சமந்தி பண்ணிட்டுனாங்க. சரி சரி, பாருங்க மக்களே, ஒரு ஓலை மட்டை விழுந்தனால என்னென்ன சாந்தியம் இருக்குதோ நம்ம செத்தது போல எல்லாமே பண்றாங்க. அதே போல தேங்காய் விழுந்தாலும் அப்படி பண்ணிடுவாங்களா? தேங்காய் விழுந்தாலும் அதே தான். அதனால தென்னை மரம் பக்கம் இருக்கத்துல நீங்க எல்லாம் பார்த்து கவனமா இருங்க. இங்க வந்து பாடை கட்டிடுவாங்க. கட்டி நம்ம செத்தது போல எல்லாமே பண்ணி மறுபிறவி எடுத்தது போல தான் பண்றாங்க. பார்த்துக்குங்க. நான் இப்போ பாட்டிகிட்ட கேட்கவும் தான், இது ஏற்கனவே இது ஒரு ஊர்ல நடந்துச்சு. அவங்க சொந்த சம்பந்திக்கே நடந்திருக்கு. அதை தான் ஒரு நாள் சொன்னாங்களா, அதான் சரி இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு. மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்பவும் உலகத்துல எங்க கிராமங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. டவுனுக்குள்ள இருக்குதா இல்லையா தெரியல, கிராமங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பார்த்துக்குங்க. பாட்டியை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.